கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளாகிய தங்கள் அனைவருக்கும் சுவீட் ஊழியத்தின் சார்பாக வாழ்த்துக்களையும் ஸ்தோத்திரங்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 8ஆம் அதிகாரம் 13வது வசனம். மத்தேயு 8ஆம் அதிகாரம் வசனம் 13. பின்பு இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக் கடவது என்றார். அந்த நாழிகையிலே அவன் வேலைக்காரன் சொஸ்தமானான். நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக் கடவது. என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இங்கே ஒரு அற்புதம் நிகழ்கின்றது. மிக வித்தியாசமான ஒரு அற்புதம். என்னவென்றால், 100க்கு அதிபதி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை சந்தித்து, என் வேலைக்காரன் சுகவீனமாக இருக்கின்றான், நீர் அவனை சுகமாக்க வேண்டும் என்று சொல்லும் பொழுது, இயேசுவானவர் நான் வந்து சுகமாக்குவேன் என்று சொல்லுகின்றார். அப்பொழுது அந்த மனிதர் சொல்லுகிறார், ஐயா, நீங்கள் என் வீட்டிற்கு வருவதற்கு நான் கொஞ்சம் கூட தகுதி இல்லாதவராக நான் இருக்கின்றேன். ஆகையால் நீங்கள் ஒரே ஒரு வார்த்தை மட்டும் சொன்னால் போதும், என்னுடைய வேலைக்காரன் சுகமடைந்து விடுவான் என்று கேட்கின்றார். அப்படி சொன்ன அந்த வார்த்தையை பார்த்து ஆண்டவர் அவருக்குள்ளாக இருந்ததான விசுவாசத்தை அங்கீகரித்து ஆண்டவர் சொல்லுகிற இந்த அற்புதமான வார்த்தை தான் இப்பொழுது நாம் வாசித்தோம். நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக் கடவது என்றார். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தையை சற்று கூர்ந்து கவனித்தீர்களானா, ஆண்டவர் அந்த மனிதனுடைய பிரச்சனைக்கு தீர்வை எப்படி கொடுக்கின்றார் என்று பாருங்களேன். உன்னுடைய வேலைக்காரன் சுகமாக்கி விட்டான் என்று ஆண்டவர் சொல்லவில்லை. மாறாக அவனுக்குள்ளாக விசுவாசம் இருந்ததே, அந்த விசுவாசத்தை சுட்டி காட்டி ஆண்டவர் இங்கே சொல்லுகிறார், நீ விசுவாசித்தபடி உனக்கு ஆகக் கடவது. அப்படியானால் ஆண்டவரிடத்தில் நாம் நன்மைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால், நாம் ஆண்டவரிடத்தில் இந்த நன்மையை எனக்கு இந்த அளவு கொடுங்கள், இதை இந்த நேரத்தில் கொடுங்கள், இவற்றை சில நாள் கழித்து கொடுங்கள் என்று நாம் கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் நமக்கு எல்லா விதத்திலும் எப்பொழுதும் நன்மை செய்கின்ற ஆண்டவராக இருக்கிறார். அவரிடத்திலிருந்து நாம் எதை வேண்டுமென்றாலும் கேட்டு பெற்றுக்கொள்ளலாம் என்ற நிலை வேறு. அதிலே இன்னொரு நிலை இருக்கிறது. அது என்னவென்றால், நாம் விசுவாசித்தால் ஆண்டவர் இதை எனக்கு இப்படி செய்வார் என்று நாம் விசுவாசித்தால் அது அப்படியே நமக்கு நடக்கும் என்று ஆண்டவர் அந்த வேலைக்காரனுடைய சுகத்தை எப்படி அவர் திருப்பி காண்பிக்கிறார் என்றால், நான் உன் வேலைக்காரனை சுகமாக்க வேண்டும் என்ற அவசியமில்லை, நீ என் வார்த்தையின் மூலமாகவே உன் வேலைக்காரன் சுகமாகி விடுவான் என்று நீ நினைத்தாய் அல்லவா, அந்த விசுவாசத்தின்படியே உனக்கு ஆகட்டும் என்று சொல்லி அனுப்புகிறார். அதே வண்ணமாய் அந்த மனிதர் சுகமானார் என்று சொல்லி நாம் பார்க்கின்றோம். என் அன்பு கடவுளுடைய பிள்ளைகளே, இன்றைக்கு ஜபத்தில் அல்லது ஆண்டவரிடத்தில் நன்மைகளை எதிர்பார்ப்பதில் கொஞ்சம் வித்தியாசத்தை நாம் பழகி கொள்ளலாமா? அது என்னவென்றால், ஆண்டவரிடத்தில் ஜெபித்தால் கடவுள் கொடுப்பார் என்பதை மாற்றி, நான் என் ஆண்டவரால் இப்படி ஆசீர்வதிக்கப்படுவேன் என்று விசுவாசித்தால் அது அப்படியே ஆகும். ஆக மாற்றங்கள் யாரிடத்தில் உருவாக வேண்டும்? கடவுளிடத்தில் அல்ல. நேற்று தினத்திலே நாம் சிந்தித்த வண்ணமாக, ஆண்டவர் எனக்கு இப்படி செய்வாரா, எனக்கெல்லாம் செய்வாரா என்று நம்மை நாமே நிதானித்து கொண்டு, நான் கடவுளுடைய பார்வையில் அவ்வளவு நல்லவன் அல்ல, ஆகையால் கடவுள் எனக்கெல்லாம் இப்படி செய்ய மாட்டார் என்று நினைக்கின்ற அந்த எண்ணம் மாறி, என் ஆண்டவர் அன்புள்ளவர்,
என் ஆண்டவர் இரக்கமுள்ளவர், அவர் எனக்கு இப்படி செய்ய வேண்டும் என்று நான் அவர் மீது நான் விசுவாசத்தை வைக்கிறேன். நான் அப்படித்தான் கடவுள் எனக்கு செய்ய வேண்டும் என்று நான் ஆணித்தரமாக என் ஆண்டவரை நான் விசுவாசிக்கிறேன் என்று நாம் சொல்லி அவ்விதமாய் கடவுள் மீது நம் நம்பிக்கையை வைக்கும் பொழுது அந்த இடத்திலே தாமே கர்த்தர் சொல்லுகிறார், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆக கடவுள். அப்படியானால் இன்றையிலிருந்து நாம் என்ன செய்ய போகிறோம்? என் மகனுக்காக இதுவரையிலும் ஜெபித்து கொண்டிருக்கிறேனே, அவனுடைய சுக வாழ்வு எதிர்காலம் நன்றாக இருக்க வேண்டும் என்று இன்றைக்கு நாம் சொல்ல போகிறோம். நான் ஏற்கனவே ஜெபித்து விட்டேன், என் ஆண்டவர் என் ஜெபத்தை கேட்டு விட்டார். ஆகவே இனி என் மகனுடைய எதிர்காலம் மிக சுகமாயிருக்க போகிறது. என் பிள்ளைகள் மிக சந்தோஷமான பிரகாசமான எதிர்காலத்தை பெற்றுக்கொள்ளப் போகிறார்கள். என் குடும்பம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஆசீர்வாதத்தினாலே நன்றாக இருக்க போகிறது. நான் ஆரோக்கியமாக இருக்க போகிறேன். நான் கடனில்லாத வாழ்க்கை நான் வாழப்போகிறேன். எனக்கு வேண்டிய அடிப்படை எல்லா நன்மைகளையும் ஒருங்கே பெற்றவனாய் ஒரு நிறைவான வாழ்க்கையை நான் வாழப்போகின்றேன் என்று நீங்கள் விசுவாசித்து அவற்றிற்காக ஆண்டவரை துதிக்க நீங்கள் ஆரம்பிக்கும் பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என் மகனே, என் மகளே, நீ விசுவாசிக்கிறபடியே உனக்கு ஆக கடவது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமுண்டாகட்டும். அத்தனை அருமையான ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். ஜெபிக்கலாமா? கிருபை நிறைந்த நல்ல ஆண்டவரே, ஆம் கர்த்தாவே, நாங்கள் ஜெபித்தால் கொடுக்கிறவர் மாத்திரமல்ல ஆண்டவரே, நாங்கள் விசுவாசித்தாலே ஆண்டவரே நீர் எங்களை பார்த்து சொல்லுகிறீர், நீ விசுவாசித்த வண்ணமாகவே உனக்காகும் என்று சொல்லி இயேசுவின் நாமத்தில் இன்றைக்கு நாங்கள் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறோம். எங்களுடைய சுக வாழ்வு மீண்டும் துளிர்க்கும். எங்களுடைய குடும்பங்கள், எங்களுடைய கையின் பிரயாசங்கள், எங்களுடைய கர்த்தாவே ஆரோக்கியம் எல்லாம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவரே, நாங்கள் கர்த்தாவே நாங்கள் நன்றாக இருப்போம் என்று விசுவாசிக்கிறோம். என் பிள்ளைகள், என் குடும்பம் நன்றாக இருக்கும். இன்றைக்கு நல்ல வேலை உண்டாயிருக்கும். இன்னும் நான் எதிர்பார்க்கிற எல்லா நன்மைகளும் ஏற்ற வேளையில் உண்டாகும் என்று விசுவாசிக்கிறோம். கடவுள் எங்களை பார்த்து அப்படியே நீர் சொல்லித் தருவதற்காய் தோத்திரம். தொடர்ந்து எங்களை பொறுப்படுத்திக் கொள்ளும். மீட்பர் நாமத்தில் பிதாவே. ஆமென், ஆமென்.